கஜேந்திர மோட்சக் கதையை கேட்பவர்கள், சொல்பவர்கள், படிப்பவர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றும், மேலும் கெட்ட கனவுகள் வந்தால் அது பலிக்காது என்று ஸ்ரீமன் நாராயணர் கூறி அருளிய கதை இது. முன்பொரு காலத்தில் பாண்டிய நாட்டை இந்திரத்யும்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மகாவிஷ்ணுவிடம் மிகுந்த பக்தியுள்ளவனாய் இருந்தான். ஒரு சமயம் அவன் சந்தனமலையில் ஸ்ரீமன் நாராயணரை ஆழ்ந்த மனதுடன் பூஜை செய்து கொண்டிருந்தான். அப்போது அகஸ்திய முனிவர் அம்மன்னரின் விருந்தினராக அரசன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். பூஜையில் ஆழ்ந்திருந்த இந்திரத்யும்னன் அதிதி உபச்சாரத்தை நாடி வந்த அகஸ்தியரை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. மன்னன் அப்போது மௌன விரதம் பூண்டிருந்தான். கும்பத்திலிருந்து தோன்றியதால் கும்பமுனி என்றழைக்கப்படும் அகஸ்திய மாமுனிவர் மிகவும் கோபமடைந்தார். அற்ப விஷயங்களுக்காக விரதத்தை விடக்கூடாதே தவிர மகான்களை உபசரிப்பதற்காக மௌனம் போன்ற விரத நியமங்களையும் விடலாம். ஆகவே இந்திரத்யும்னன் செயல் கண்டு சினம் கொண்டார் அகஸ்திய முனிவர். மன்னனே, விஷ்ணு பக்தன் என்ற கர்வத்தினால் நீ நான் வந்த போது கவனித்து மரியாதை செய்யாமல் இருந்து விட்டாய். அதனால் நீ யானையாக பிறப்பாயாக என்று சாபம் அளித்துவிட்டு சென்று விட்டார். சாபத்தை அடைந்த பாண்டிய மன்னன் பகவானின் நினைப்பிலேயே செல்வச் சிறப்புடைய யானை அரசாக பிறந்தான். பார்க்கடலின் நடுவில் இருந்த திரிகூட மலையில்தான் அந்த மன்னன் யானை பிறவியை அடைந்தான். பகவான் மீது பக்தி கொண்டு இருந்த அந்த யானை அரசு அங்கிருந்த அனைத்து மிருகங்களையும் விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக மேன்மையுடன் விளங்கியது. மலையில் இருந்த பெண் யானைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அதற்கு இயற்கையாகவே பலம் இருந்தாலும் அது பிறந்த தேசத்தின் சிறந்த சக்தியாலும் எந்தவித துன்பத்தையும் அறியாததாகவே இருந்தது. யானை அரசு இன்பமாக வாழ்ந்து வந்தபோது ஒரு சமயம் அந்த மலைப்பிரதேசத்தில் வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. அந்த வெப்பத்தை தாங்க முடியாத யானை அரசு தன்னுடைய யானை கூட்டத்தோடு அங்கிருந்த ஒரு ஏரியில் இருந்த தண்ணீரில் இறங்கி பகவான் அருளால் தூண்டப்பட்டு விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த ஏரி நீரில் ஒரு முதலையானது இருந்தது. அந்த முதலை ஹூஹூ என்ற கந்தர்வன் ஆவான். ஒரு சமயம் தேவலர் என்ற முனிவர் ஒருவர் அந்த ஏரியில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் கந்தர்வன் ஹூஹூவும் அதிலே நீராடிக் கொண்டிருந்தான். முனிவர் ஸ்நானம் செய்யும் போது அந்த கந்தர்வன் தேவலர் காலை பிடித்து இழுத்து விட்டான். கோபம் கொண்ட தேவலர் முதலையாக போகுமாறு சாபமிட்டார். அது முதல் அந்த கந்தர்வன் முதலையாக மாறி அந்த ஏரி தண்ணீரிலேயே வசித்து வந்தான். ஏரி தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்த யானை அரசின் காலை அந்த முதலையானது பிடித்து கொண்டு விட்டது. தன் பக்தர்களுக்கு சாந்தியளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் பகவான் கஷ்டத்தை கொடுப்பவராகவும் இருப்பவர் அல்லவா? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை ஆராதித்ததன் பலனால் மற்றவர்களால் ஜெயிக்கப்படாமல் 1000 வருஷங்கள் போர் புரிந்து வெற்றியை அடைந்து வந்த அந்த யானை அரசுக்கு தன் திருவடியிலேயே மனம் ஒன்றும்படியான பக்தியானது ஏற்படுகிற காலம் வந்ததால் மகாவிஷ்ணுவானவர் அந்த யானையின் காலை முதலை பிடித்திழுக்கும்படியாகச் செய்தார். முதலையானது அந்த கஜேந்திரனின் காலை விடாமல் தன் கூரிய பற்களால் கெட்டியாக கவ்விக்கொண்டிருந்தபடியால் மிகவும் துன்புற்று வருந்தியது. ஆனாலும் அதற்கு முன்பிறவியின் ஞானமும் பக்தியும் இந்த பிறவியிலும் விடாது தொடர்ந்து விளங்கியதால் அந்த ஏரியில் மலர்ந்திருந்த தாமரை பூக்களை பறித்து துதிக்கையால் தூக்கி பிடித்து அர்ச்சித்து கொண்டிருந்தது.
அப்போது எங்கும் உறைந்திருப்பவராகிய பரமாத்மாவை முந்தைய பிறவியில் எவ்வாறு போற்றியதோ அப்படியே இப்போதும் நிர்குண பிரம்மனான பகவானை போற்றும் ஒரு சிறந்த ஸ்தோத்திரத்தை மீண்டும் மானசீகமாக பாடி போற்றிற்று. தேவரோ மனிதரோ அசுரரோ ஆணோ பெண்ணோ அலியோ பசுபக்ஷியோ அல்லாதவரும் பிறப்பு இறப்பு இல்லாதவரும் குணத்திற்கும் கர்மத்திற்கும் உள்ளனவற்றிற்கும் இல்லாதவற்றிற்கும் அப்பால் உள்ளவரும் அனைத்தும் நீங்கிய பின்னும் நீக்கமற நிறைந்திருப்பவருமாகிய அவரே தோன்றி என்னை இந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டியது அந்த கஜேந்திரன். யானை அரசின் அந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட பிரம்மதேவரும் சிவபெருமானும் அந்த போற்றுதலுக்கு உரியவர்கள் தாங்கள் அல்லர் என்று எண்ணினர். அதனால் அவர்கள் கஜேந்திரனை காப்பாற்ற வரவில்லை. ஆனால் சர்வாத்மாவாகிய பகவான் மகாவிஷ்ணுவானவர் கஜேந்திரனின் ஸ்தோத்திரத்தை கேட்டு அதன் மீது அளவற்ற கருணை கொண்டார். அந்த கருணையின் வெளிப்பாடாக தன் கருட வாகனத்தின் மேல் ஏறிக்கொண்டு விரைந்து வந்து காட்சியளித்தார். ஆதி மூலமாகிய அரவிந்தனை போற்றி அழைத்த கஜேந்திரனை தம்முடைய தாமரை கரங்களால் பிடித்து கொண்டபடியே தம் சக்கராயுதத்தை செலுத்தி கஜேந்திரனின் காலை கவ்விக்கொண்டிருந்த முதலையை பிளந்தார். சாபத்தினால் முதலையாக மாறியிருந்த ஹூஹு என்ற கந்தர்வனும் மகாவிஷ்ணுவின் சக்கரம் தன்மேல் பட்டதும் சாபத்திலிருந்து விடுபட்டு முந்தைய நிலையாகிய கந்தர்வ உருவை அடைந்தான். கஜேந்திரனாக அகஸ்தியர் சாபத்தால் பிறந்த பாண்டிய மன்னனும் விஷ்ணுவின் சாரூபிய முக்தியை அடைந்து பிரகாசித்தான். ஸ்ரீமன் நாராயணர் அப்போது இந்த கதையையும் உன்னையும் என்னையும் யார் விடியற்காலையில் பாடுகின்றார்களோ அவர்கள் மிக உயர்ந்த நன்மையை அடைவார்கள் என்று கூறி அருளினார். எங்கும் நிறைந்தவராம் ஸ்ரீமன் நாராயணராம் குருவாயூரப்பன் இந்திரத்யும்னனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வைகுண்டத்திற்கு சென்று விட்டார். இதை படிப்பவர்களாகிய நாமும் கஜேந்திர மோட்ச கதையை நாள்தோறும் விடியற்காலையில் பாடி நன்மை அடைவோம். தினமும் காலையில் எழுந்தவுடன் கஜேந்திர மோட்ச காட்சியை தியானித்தால் கெட்ட கனவுகள் வந்தால் பலிக்காது. மேலும் வாழ்வில் சகல நன்மைகளும் எல்லா சௌரியங்களும் வந்து சேரும்.